என்னடா அவன் சேலரி சொல்லலாமா? எவ்வளோ? 1 lakh. சூப்பர். இவர் ரெசியூம் தான் எடுத்தீங்களா? ஆமாம், இவரும் ரெசியூம் இல்லாமல் தான் எடுத்தோம். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம். அதை தாண்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு வந்து மெயினாக கல்யாணம் ஆகி அழகாக குழந்தை பிறந்து வீடு வாங்கியிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து வளரணுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருக்கும். அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்போ கூலி வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு தம்பி வந்து நல்ல மிகப்பெரிய சம்பளம், நல்ல ஒரு டிசைன் டீமை லீட் பண்ணுறாரு. நமக்கு 4 வீடு இருக்குது, 4 கார் இருக்குது, அப்புறம் 2 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாச்சு. இதெல்லாம் தாண்டி 100 குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். நானும் சரி, ஜார்ஜும் சரி. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து நாங்கள் செய்கிற 100ல் ஒரு 10% தான் சொல்கிறோம். இன்னும் 90% சொன்னால் நாடு தாங்காது. என்னடா இவ்வளோ நல்லவங்களானா அவ்வளோ நல்லவங்க தான். எங்கள்கிட்ட வேலை செஞ்ச அத்தனை பேருமே ஃப்ரெஷர்ஸாக எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணவங்க தான். இந்த ஆப் கிரியேட் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே ஃப்ரெஷர் தான். நீங்கள் இப்போ உள்ளே வரும்போது ஆஃபீஸில் செப்பல் கழட்டி தான் வந்திருப்பீங்க. இது எந்த ஐடி பில்டிங்லையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இது கோயில்னு நினைக்கிறோம். செய்யும் தொல்லே தெய்வம். இருக்கிற இடத்துல நல்லா சின்சியராக வேலை செய். ஃப்ரெஷ்ஷான டீமு. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த டீமு அவங்கள்ட்ட நான் சொல்கிறது என்னென்னா, நீ வந்து உன்னால் இவ்வளோ தான் முடியுன்றதை நான் அதே எண்ணங்கள் புக்கு தான் போவேன். நீ உன்னால் இவ்வளோ தான் முடியுன்றதை நீ நம்பாத. நான் உன் கூட இருக்கேன். நான் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இருக்கேன். நீ கவலைப்படாத. அதாவது இல்லாத ஒருத்தனை உருவாக்குறது தான் லீடர். நீ வெளியில் 5 மணி நேரம் கதை அடி, பேசு, காஃபி குடி, கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசு, ஒய்ஃப்ட்ட பேசு, பிரச்சனையே கிடையாது, உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசு, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே நீ வந்து வெளில வச்சுக்கணும். அவ்வளோதான். நீ உள்ளுக்குள்ளே வந்தியா சின்சியராக வேலை 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் வேலை செஞ்சாலும் ஆத்மாத்மா வேலை செய். அந்த ஆத்மாத்மா வேலையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து கல்ச்சரை பில்ட் பண்ணிட்டோம். அதாவது ஜர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இங்கே யாருமே இல்லை. அதாவது ஹூடி போட்டுக்கிட்டு இந்த நுனி நாக்கில் வெறும் இங்கிலீஷ் பேசிட்டு படம் போட்டுக்கிட்டு வேலை செய்யாத ஆளுங்கள்லாம் இங்கே இல்லை. ஸோ இங்கே இங்கிலீஷும் பேசிட்டு ஹம்பிளாக இருக்கிறவங்க தான். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த உங்கள் பசங்க கிட்டலாம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா இதை நானும் எடுத்துகிட்டு வருவேன் அவங்க. ஸோ இந்த யதார்த்தமான ஒரு சூழ்நிலையை இங்கே நிறைவேறனால அவங்களால வந்து ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும். ஆனால் இது இந்த மாதிரி கம்பெனிஸ் வரணுன்ற முன்னுக்கு, அதாவது வந்து ஓப்பன் மைண்டடாக ஒரு நேட்டிவ்லேருந்து வரவங்க வந்து என்கரேஜ் பண்ணோம். இப்போ ஜார்ஜெல்லாம் நேட்டிவ்லேருந்து இங்கே வந்து ஜாவா, அவர் ஸ்கூல் டாப்பரு, காலேஜ் டாப்பரு. ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது அவன் வந்து என்ன ஊர்லேருந்து என்ன உயிரை எடுக்க வந்துட்டீங்க, நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், உயிரை எடுக்க வந்துட்டீங்க, ஜாவா தெரியலன்றதுக்காக. அதுக்கப்புறம் அந்த கோவத்தில் அவன் படித்து 4 மாதத்தில் சர்டிஃபிகேஷன் முடிச்சான்னு வச்சுங்களேன். அதுதான் என்ன ப்ராப்ளம்னா, ஊர்லேருந்து வந்தால் இதுதான், ஊர்லேருந்து வந்தால் அவனுக்கு இது தெரியாது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நான்ற போனோம்னா அவனுக்கு ஆப்வியஸாக இங்கிலீஷ் தெரியாது. ஸோ இப்போ நாங்கள் என்ன கிரியேட் பண்ணுறோம்னா, இந்த யாராவது ஒருத்தங்க இதை உடைக்கணும் பிரதர். ஸோ இதை நாங்கள் தான் இந்த கல்ச்சரை, அதாவது இந்த ரெசியூம்லாம் எடுக்கிறதா இருக்கட்டும், மக்களை நம்புறதா இருக்கட்டும், இதெல்லாம் உடைச்சிட்டோம். இப்போ எங்கள் டீம் அன்றைக்கி ஒரு பையன் சொல்கிறான், அன்றைக்கி கோடியில் ஒருத்தர் தான் இப்படி வாய்ப்பு பண்ணிக்கோம். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, நாளைக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறேன். இன்னும் இந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு வேலை வைப்பேன். இதை சத்தியமாக எங்கள் பசங்க செய்வாங்க. அவன் வந்து எம்ப்ளாயியாக இருந்தானா எனக்கு அசிங்கம். ஸோ அவன் என்ன ஒரு 5-10 வருஷத்தில் அவன் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆவான். அதுக்கு நம்ம ஃபண்டிங் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஒரு சரியான வளர்ச்சி. இது மாதிரி இன்னும் ஒரு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? எனக்கு 100 இளைஞர்களுக்கு கொடுங்க, நான் இந்த இந்தியாவை மாற்றி கட்டுறேன்னாரு. நான் என்ன ஒரு படி மேலே போகிறேன். 100 இளைஞர்கள் நான் யாரையும் கொடுங்கன்னு கேட்கல, நானே எடுத்துக்கிறேன். வரவங்களை எடுக்கிறேன். அந்த 100 இளைஞர்களை நானே தயார் பண்ணுறேன். நானே ஜார்ஜ் எல்லாம் டீமாக. ஸோ தயார் பண்ணியிருக்கோம், இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் 100 இளைஞர்கள் ரெவல்யூஷன் இன்றைக்கி விதை போட்டிருக்கோம். அது கண்டிப்பாக ஒவ்வொன்றும் ஆலமரமாகும்.